இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹீரோவோட கதையை பார்க்க போகிறோம். நம்ம கதையில் நம்ம ஹீரோ ஒரு விவசாயி. அவருக்கு கொஞ்சம் நிலமும் மாடுகளும் இருந்தன. அவர் விவசாயத்து மாடுகளையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த ஊர் மக்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவியும் செஞ்சுட்டு தான் இருந்தார். இப்படி அவர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ பொங்கல் பண்டிகை வந்துச்சு. எல்லா ஊரில் நடப்பது போல் அவங்க ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. அந்த ஜல்லிக்கட்டில் நமது ஹீரோவும் கலந்துக்கிட்டார். அதில் ஒரு மாட்டை யாராலும் அடக்க முடியலை. அந்த மாட்டின் உரிமையாளர் தன் மாட்டை யாரும் அடக்க முடியலன்ட்டு திமிரில் மாட்டை அடக்கவங்களுக்கு 1,00,000 பரிசுன்னு ஆணவத்தோடு அறிவித்தார். இதை அறிந்த நமது ஹீரோ மாட்டை அடக்கினார். நமது மாடு பிடிப்பட்ட கோபத்தில் அந்த மாட்டின் உரிமையாளர் வந்து ஏற்கனவே ஒரு அரசியல்வாதி. நமது ஹீரோவை பழிவாங்க நினைச்சார். அதனால் ஹீரோவின் நிலத்தை பயிர்கள் எல்லாத்தையும் அழித்தார். இதை கேள்விப்பட்ட நமது ஹீரோ அரசியல்வாதியுடன் நியாயம் கேட்க போனார். அந்த அரசியல்வாதி தன் அடியாட்களை வச்சு நமது ஹீரோவை அடிச்சிட்டாரு. நமது ஹீரோவை ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டி சென்றனர். அந்த ஊர் மக்களுக்கு ஏற்கனவே அந்த அரசியல்வாதி நம்ம ஊருக்கு ஒன்றுமே செய்யணும்னு கொஞ்சம் கோபம் இருந்துச்சு. இப்போது ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாங்க. இதனால் நம்ம ஹீரோட்ட போய் நீங்கள் எப்படியாவது இந்த அரசியல்வாதி எதிர்த்து அரசியலில் நின்று போட்டியிடணும்னு சொன்னாங்க. இதை அறிந்த அரசியல்வாதி ஊர் மக்கள் எல்லாம் கூடும் கூட்டத்தில் கலவரத்தை தூண்டினார். இதில் பல பேர் உயிரிழந்தனர். இதனால் நமது ஹீரோ மனவேதனை அடைந்தார். நமது ஹீரோவிற்கு நம்ம ஹீரோவுக்கு பல இடைஞ்சலை கொடுத்தனர். கடைசியில் ஒரு வழியாக எல்லா இடைஞ்சலையும் தாண்டி மக்கள் ஆதரவோடு நம்ம ஹீரோ இப்போ வெற்றி ஆயத்துடன் களத்தில் உள்ளார்.